ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன அறுவடைன்றது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய புது அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. வித்தியாசமான அறுவடையும் இருக்குதுங்க, பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பராக அந்த லைப்ரரி தக்காளி கொடுத்துட்டு வருதுங்க. நல்ல பழங்க, நிறைய பழம் கொடுக்குதுங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோவே இருக்குங்க. அந்த அளவுக்கு பழம் இருக்குதுங்க. விதைக்கு வேணும்னா ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க. எல்லாமே விதை பார்த்தீங்கன்னா நீட்ட புடலையிலேருந்து எல்லாமே முளைச்சிருச்சுங்க. உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேங்க நான். சூப்பராக பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா லென்த்து பீக்கங்காய் நட்டன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கூட இப்போ முளைச்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளுடைய மாடி தோட்டத்தில் விதவிதமான காய்கள், விதவிதமான பழங்கள் தாங்க. நல்லா எருவு போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா செடியினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குதுங்க. நிறைய புதிய தளிர்கள், நிறைய பூ பிஞ்சு அப்படின்னு நல்லா எடுக்குதுங்க. இப்போதாங்க எனக்கு மாடி தோட்டத்தை பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. நல்லா ரெட் ரெட்டா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பார்க்க. சின்ன செல்லே பாருங்க எவ்வளோ காய் இருக்குது. ஆனால் லைப்ரரி தக்காளி இந்த முறை வந்து நான் ஒரு 6 பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா விதை நிறைய விதை முளைச்சிருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. 6 பேக் போட்டோம்னாவே வீட்டுக்கு தேவையான தக்காளி பறிச்சிடலாங்க. அதாவது மிச்சமாகவே பறிச்சிடலாங்க. என்ன ஒன்றா அந்த காம்பு கொஞ்சம் ரொம்ப லேசாக இருக்குதுங்க. அப்படியே தொட்ட உடனே கீழே விழுந்துருக்குங்க. உள்ள இருக்குதுங்க. நான் உங்களுக்கு பறிச்சுட்டு தட்டு கடைசியாக காட்டுறேங்க. நிறைய நேரம் இதுக்கே ஆயிடும் போல இருக்குதுங்க. வாங்க, நாட்டுப்பழம் ஒன்று இருக்குது பாருங்க, பெரிய பழம். எப்படி காய் பாருங்க, எப்படி சட்டை சட்டையாக தொங்குது பாருங்க. சூப்பரான பழங்க. வாங்க முள்ளங்கி பறிக்கலாம். இது பாருங்க, நல்லா கிழங்கு பாருங்க இறங்கிட்டு. இதெல்லாம் பீட்ரூட் நட்டு விடலான்ட்டு எடுக்கிறேங்க. சூப்பரான தலைங்க. தலையும் உதவுங்க, காயும் உதவுங்க. வாங்க அத்திப்பழம் பறிக்கலாம். சூப்பரான அத்திப்பழங்க. இங்கே பாருங்க எப்படி ரெட் கலரில் இருக்குது பாருங்க கலர். நல்ல பழங்க. சூப்பராக பழுத்துட்டு இருக்குது பாருங்க. இன்னொரு பழம் இருக்குது பாருங்க. என்ன ஒன்றா மரம் நம்மளோட ஹைட்டாக போயிடுச்சுங்க. 2 பழம் இருக்குதுங்க. அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 செடி இப்போ வச்சுங்கிறது ஒரு வகையில் நல்லதாக போயிடுச்சுங்க. மாற்றி மாற்றி பழம் வந்துட்டே இருக்குதுங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். வரிநீல கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சொத்துலே இல்லை பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. கலர் பாருங்க என்னம்மா கலர். இது நான் 3 வருஷமா இந்த ரகத்தை விடாத பயிர் பண்றேங்க. செடிக்கு பரவாயில்லைங்க, நல்லா தள தள தளன்னு நல்லா இருக்குதுங்க. இப்போ கத்திரி செடி பார்க்கறதுக்கு இப்போதாங்க சூப்பரா இருக்குது. சூப்பரான ரகம் பாருங்க. ஒன்று கூட சொத்துலே இல்லை பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காங்க. குண்டு கத்திரிக்காயும் இருக்குதுங்க. கொத்து கத்திரி இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க. இது ரொம்ப பிஞ்சா இருக்கு. பச்சை கத்திரிக்காயில பாத்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க இது.
சூப்பராக இருக்குது பாருங்க காய். சொத்துல இல்லை பாருங்க, அருமையான காய்ங்க. இந்த மாதிரி சொத்து இல்லாத பார்க்கும்போது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏன்னா சொத்துல கத்திரிக்காய்னாவே சொத்துல அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சுங்க. நம்ம இப்படி விளைஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, சொத்துல இல்லாத சாப்பிடும்போது. கத்திரிக்காய் அறுவடை கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க. ஏன்னா நிறைய இப்போ 1 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவரைக்காய் அறுவடை இருக்குதுங்க. அதனால வந்து கத்திரிக்காய் அறுவடையை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க, ரொம்ப லென்த்தாக போகுதுன்ட்டு. எவ்வளோ சூப்பரான கத்திரிக்காய், சச்சுங்க இது, குண்டு கத்திரிக்காய். மாடி தோட்டத்தில் 5 வகையான அவரைக்காயை வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுன்றது பெரிய சாதனை தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கே சந்தோஷமா இருக்குதுங்க. எப்படின்னா பரவாயில்ல, நம்ம வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இத்தனை வகை நான் வந்து ட்ரை பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கலைங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இத்தனை வகை நம்மளுக்கு வந்து நட்ட உடனே பலன் கொடுத்துருச்சுங்க, ஃபெயிலியர் ஆகலைங்க. தம்பட்ட அவரையும் பார்த்தீங்கன்னா விளைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட பார்த்தீங்கன்னா 6 அவரைங்க தம்பட்ட அவரையோட. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸில் புதுசாக வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைக்காய்ங்க. பொரியல் தட்டைக்காயும் பார்த்தீங்கன்னா செடி நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக வளர்ந்து வருதுங்க. காய் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், சிறகு அவர் எப்படி பூ வச்சிருக்கு, பெரிய பூவாகவே இருக்குது பாருங்க. உங்க சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பூ நல்லாவே பூ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாதாங்க எடுக்குது இந்த பூ பாருங்க. இன்னும் இது காய் ஆகிறத நான் பார்க்கறதுக்கு தாங்க வெயிட்டிங்கில் இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக வரீங்க, எவ்வளோ அழகாக கொத்தா பாருங்க, பூ எப்படி வச்சுட்டு வருது பாருங்க. சூப்பராக அவரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்குங்க நம்மளுக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அவரை தாங்க அறுவடை ஜாஸ்தி. பச்சை அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக் வச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா பச்சை அவரை வந்து உங்களுக்கு அறுவடை ஜாஸ்தியாக வருதுங்க. 4 பேக்கு பச்சை அவரை, 2 பேக்கு ரெட் அவரை, 2 பேக்கு பட்டை அவரை, மூக்குத்தி அவரை 2 பேக் வச்சிருக்கேங்க, சிறகு அவரை 2 பேக் வச்சிருக்கேன். அப்படியே 2 பேக் தாங்க வச்சிருக்கேன், ரொம்ப கூட வைக்கலைங்க நான். காய் பாருங்க எவ்வளோ எலசா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, என்ன அழகா இருக்குது பாருங்க காய். பரவாயில்லைங்க, இந்த முறை வந்து இத்தனை ஐட்டம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கீரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேங்க, பாலக்கீரை ட்ரை பண்ணியிருக்கேன். கீரையிலுமே வந்து நம்ம வந்து இப்போ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோங்க. எல்லாம் கொடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றிக்குதுங்க. இது விலைக்கு விடுறதே ஒரு வேலையாக போச்சுங்க எனக்கு. சாயந்தரம் ஆனால் வந்து வந்து இதெல்லாம் கழட்டி விட்டு கட் பண்ணி விடுறது தாங்க எனக்கு வேலை. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க பூ எடுக்குது பாருங்க. நம்ம லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா இதில் மறுபடியும் பூ வருங்க. ஆனால் இந்த பந்தல் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு வசதிங்க எனக்கு, காய் பறிக்கிறதுக்கு அழகா இருக்குதுங்க. இந்த மாதிரி பந்தல் அமைச்சா நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் உண்மையிலே செடிகளை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க எப்படி கொத்து கொத்தா பூ பாருங்க, எப்படி எடுத்துருக்குது பாருங்க. ஆனால் ஒன்று கொடியை போட்டு அமுத்துதுங்க போட்டு. இப்போ இளங்கொடியும் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை 2 பேக் போட்டு விட்டுருக்குறேங்க. 2 இல்லைங்க, 3 போட்டிருக்கிறேங்க இந்த முறை. அவரைக்காயில மறுபடியும் குத்தாவரை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. கோழி அவரை, பட்டை அவரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்தாவரை ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா இந்த சீசனில் நம்ம குத்தாவரை ட்ரை பண்ணலாங்க. தை மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து குத்தாவரை நல்லா வருங்க. விதை ஸ்டாக் இருக்குதுங்க, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைப்பு திறன் இருக்குதுங்க. நல்லா இந்த எல்லா விதையுமே முளைச்சிருச்சுங்க, சூப்பராக இருக்குது. செடி நல்லா நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வருதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணுங்க. காயம் இந்த அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணாதாங்க நம்மளுக்கு இந்த 2 3 அறுவடை எடுக்கலாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம அறுவடை எடுக்கலாங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. காய் பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குதுங்க கொடி அவரை.
அதனால தான் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க உங்களுக்கு வீடியோ. கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கிறேங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும்னா டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுட்டேங்க. இது ஒரு கொத்து மட்டும் அப்படியே விதைக்கி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. பாருங்க, இதே பட்டை அவரைதாங்க. இங்கே பாருங்க எப்படி பூ எடுத்துருக்குது பாருங்க. இந்த மாதிரி திரட்சியாக இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதைக்க விடும்போது நமக்கு நல்லா முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டோம்னா இந்த காம்பெல்லாம் பூ வராதுங்க. அது ஒன்று தான் நம்மளுக்கு பிரச்சனைங்க. விதைக்க விட்டோம்னா இது ஒரு பிரச்சனை தாங்க. சரி பரவாயில்ல, ஒரு கொத்து போனால் போட்டுன்னு விட்டுட்டுங்க. வாங்க இந்த பக்கம் வந்துட்டோங்க இப்போ. ஏன்னா அந்த பக்கம் பாதி பறிக்க முடியுங்க. இந்த பக்கம் தாங்க மீதி பாதி பறிக்க முடியும். பட்டை வர பாருங்க எவ்வளோ அழகா தொங்கிட்டு இருக்குது பாருங்க. விதவிதமான காய்ங்க தாங்க மாடி தோட்டத்தில். எனக்கே இதெல்லாம் இத்தனை ரகம் பார்க்கவும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அவரையிலே இத்தனை ரகம் நம்ம வச்சுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இப்போதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நான் நடும்போது எனக்கு தெரியலிங்க. இப்போதான் நான் அதை நினச்சி பார்க்குறேங்க. வெரைட்டியா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேங்க. ஆனா வந்து இவ்வளோ ரகம் வேற ரகம் வச்சிருக்கிறோம் அப்படின்றது எனக்கே இப்போதாங்க தெரியுது. கவுண்ட் பண்ணி பார்த்தா இத்தனை ரகம் நம்ம வச்சிருக்கோம். 6 வகை ஆயிடுச்சுங்க. தம்பட்ட அவரையோட பார்த்தீங்கன்னா 6 வகை. சூப்பரா இருக்குது பாருங்க கலர். எல்லாம் ரெட் வேண்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரா பூ எடுத்துருக்குதுங்க. அப்படியே கொத்து கொத்தா எடுத்து தொங்குது. கலர் பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனுங்க. உங்களுக்கு பழச்செடியினுடைய அப்டேட்டு அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து குடுக்குறேங்க. இன்னொன்னு இப்போ கொடிங்க பாருங்க அப்படியே மலாந்து இந்த பக்கம் வந்துருச்சுங்க. எல்லா கொடிங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த முன்பக்கம் வந்துருச்சுங்க. நிறைய இப்போ கட்டி விட்டாலும் இந்த பக்கம் தாங்க வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நிழல் முடிக்கிச்சுங்க. பேக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற செடிங்களுக்கு வெயில் உரைக்க மாட்டேங்குதுங்க. சூப்பரா பாருங்க காய் பாருங்க. எப்படி கொத்தா இருக்குது பாருங்க. எல்லாம் பின்னிக்கிச்சு. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து விளைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எந்த ஒரு மருந்தும் இல்லாத நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோன்ற ஒரு மன திருப்தி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் மாடி தோட்டத்துக்கு உண்டான ஒரே ஒரு மன திருப்திங்க. காய்ங்க கொஞ்சமா விளைஞ்சாலும் அது ஆர்கானிக் முறையில சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தங்க. அது ஒண்ணுதாங்க இதுல வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தி. நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு திருப்திங்க. நம்ம வந்து மருந்து இல்லாத காய்க சாப்பிடுறோம் அப்படின்ட்டு ஒரு திருப்தி. காய் பார்த்தீங்கன்னா உள்ள போய் மறைஞ்சிட்டு இருக்குதுங்க. அவரைக்காயில அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க. பெனிஃபிட்ஸ் நிறையங்க அவரைக்காயில. வாங்க பாலக்கீரை பறிச்சுக்கலாம். இது 2வது அறுவடைங்க இந்த பேக்ல. நல்லா செருக்குக்குது பாருங்க. நல்லா சரக்கு சரக்கு சரக்குன்னு எப்படி சத்தம் கேட்குது பாருங்க பாலக்கீரை.
நல்லா செருக்கு இருக்குதுங்க. எரு கொஞ்சம் தோவந்தனால சீக்கிரம் வளர்ந்துருச்சுங்க. பாலக்கீரை ஒரு பேக்ல நீங்க ஒரு 3 அறுவடை நல்லா எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எருவு தூவி 2 அறுவடை எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் மாத்திருங்க. பேக மாத்தி மண்ணை மாத்தி விதை போடுங்க. சூப்பரா வருங்க. பாருங்க இவ்வளவு கீரை இருக்குது பாருங்க. பாருங்க எல்லோ ரோஸ் என்ன அழகா இருக்குது பாருங்க. மொக்கு பாருங்க எவ்வளவு ஹைட் வளர்ந்துருக்குது பாருங்க செடி. ரோஸ் செடிகளுக்கும் பாத்தீங்கன்னா எரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டங்க. சூப்பரா வச்சிருக்குது பாருங்க. வாங்க இழந்த காய் பறிச்சுக்கலாம். இழந்த காயும் இருக்குதுங்க, இழந்த பழமும் இருக்குதுங்க. ஏன்னா இப்ப நிறைய குருவி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து டெய்லி பறிக்கிறதுக்கு ஆகட்டும்னு சொல்லி விட்டேங்க. நிறைய இப்ப குருவி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப நிறைய பிஞ்சு இருக்குதுங்க, இப்ப பழமும் இருக்குதுங்க. இப்ப நம்ம இதை பறிச்சிட்டோம்னா இருக்கிற பிஞ்சுங்க கொஞ்சம் பெருசாகுங்க. காய் பாருங்க எவ்வளவு ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்க. நிறைய பாருங்க பிஞ்சு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த பேட்சுங்க. பழம் பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பழம். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அவ்வளவு ஒரு சத்துங்க இந்த பழம். அவ்வளவு ஒரு டேஸ்டாவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதனாலதான் நான் இன்னொரு செடி வாங்கி வச்சுங்க. நிறைய காய் பாருங்க, பிஞ்சு நிறைய தொங்குது பாருங்க. அதனாலதான் இதெல்லாம் பறிச்சிட்டோம்னா அது பெருசாகுங்க. இதுக்கு தண்ணி தாங்க பத்த மாட்டேங்குது. ஒரு மழை வந்துச்சுனாங்க நல்லா காய் ஊறிடுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க காய். இன்னும் காய் இருக்குதுங்க, அந்த பக்கம் இருக்குது, பறிக்கலாம். இங்க ஒரு பழம் இருக்குது. பழத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தாங்க எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அப்படியே கோல்டு கலர்ல மின்னுது பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த பழம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க பழம். எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. கடையில கூட இந்த அளவுக்கு பெருசு கிடைக்கிறது இல்லைங்க. இந்த இந்த அளவுக்கு தாங்க கடையில கிடைக்குது பழம். ஆனா நம்மளுக்கு பாருங்க, நம்ம விளையிறதுல எவ்வளவு பெருசு கிடைக்குது பாருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாலக்கீரை பாருங்க, ஒரு தட்டு ரப்பர் இருக்குது பாருங்க. அப்படியே செருக்க இருக்குது பாருங்க இலை. சூப்பரான பாலக்கீரைங்க. நல்லா நிறைய டிஷ் இதில் செய்யலாங்க. நல்லா இருக்குதுங்க பாலக்கீரை. அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி தக்காளி பாருங்க. ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து லைப்ரரி தக்காளி கொடுத்துருக்குதுங்க. டபுள் கலர் அவரைங்க. இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. பாருங்க பச்சை அவரை 1 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பச்சை அவரை ஒரு பெரிய அறுவடையாக கொடுத்துருக்குது பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்ங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். உங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய். அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்க. முள்ளங்கி, கத்திரிக்காய், பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், கொத்து கத்திரி, நீல கத்திரி எல்லாமே இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இலந்த பழம், இலந்த காய் எல்லாமே இருக்குது பாருங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். இலந்த காயும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க பாருங்க. பாய்.